ஐஸ்வர்யம் பெருகும் ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்கிட உகந்த நாள். தங்கமயிலின் ஆடிப்பெருக்கு ஆஃபர். தங்க நகைகளின் சேதாரத்தில் 25% முதல் 75% வரை தள்ளுபடி. தங்கமயில் ஜுவல்லரி. இந்த பக்கம் திரு ராகுல் காந்தி தமிழகம் வந்திருக்கிறார். மகாபலிபுரத்துல மாவட்ட தலைவர்களுடைய காங்கிரஸுடைய மாவட்ட தலைவர்களுடைய பயிற்சி முகாம் 10 நாள் முடிஞ்சிருக்கு. அந்த 10வது நாள் இன்னைக்கு ஃபைனல் டேல ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறார். இந்த பயணம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கடந்த ஆட்சி காலத்துல எப்ப வந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா 2021 தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த வில்லேஜ் சமையல் அவங்க காரணம் கூட சேர்ந்து சமையல் செஞ்சார் அப்படின்னு பார்க்கணும். அதற்கு பிறகு எப்ப வந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா நேரடியாக 24 தேர்தல் பிரச்சாரத்திற்கு தான் வந்தார் அப்படின்னு பார்க்கணும். அதற்கு பிறகு இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். ஒன்லி தேர்தல் பிரச்சாரங்களுக்கு மட்டுமே சென்றவர் திரு ராகுல் காந்தி. ஆனால் இந்த முறை ஆட்சியில வந்துட்டோம் அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்காருன்னு இப்போ முதல் முறையாக தமிழ்நாட்டிற்கு நான் பொலிட்டிக்கல் நான் எலெக்ஷன் சீசன்ல வந்திருக்காரு அப்படின்றத பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சிக்கு பல ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறார். உட்கட்சி பூசல் தான் நம்மளுடைய தோல்விக்கு காரணம், எல்லாம் ஒழுங்கா இருந்தோம் அப்படின்னா போகலாம், மேல இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும், எல்லாத்தையும் அரவணைத்து போகணும், மாவட்ட தலைவர்கள் தொடங்கி எல்லாரும் அரவணைத்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? டெல்லியில பாஜக ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் பேசணும்போது நான் சொன்னேன், அந்த விஷயத்தை தான் நான் இங்கே ஷேர் பண்ண விரும்புகிறேன். காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் சீரியஸான நிலைப்பாடுகளை எடுக்க இருக்கிறது, அதுதான் மெசேஜ். டிஎம்கேவோட கிளச்சஸில் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்துச்சு, அவர்களால் கைப்பிடிக்குள்ளே இருந்துச்சு, அவங்களால வெளியேற முடியல, சுயமாக எதுவும் செய்ய முடியாத நிலைமை. அதுலேருந்து தான் அவங்க அது திமுக ஒரு ஆலமரம், அதில் ஒரு விழுதா நீங்கள் இருந்துக்க முடியுமே தவிர நீங்கள் அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. நீங்கள் பார்த்தோம் தங்கபால் இருந்தபோது, திருநாவுக்கரசு இருந்தபோது அத்தனை பேருமே ஈவிகேஸ் இளங்கோனே நடப்பது காமராஜ் ஆட்சின்னு சொன்னாருங்கிறத மறந்துட முடியாது. ஸோ அப்படி ஒரு கட்டத்து போயிட்டாங்க. ஈவிகேஸ் இளங்கோனே எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் நாங்கள் ஆட்சியை பிடிக்கிறலாமல் நாங்கள் மடமா நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டார். அப்படி சண்டை போட்டவரே வேற வழி இல்லைங்க அப்படின்னு சொல்லி அனுசரியாக போகணும்னு நினச்ச போது காங்கிரஸ் கட்சி திமுகவோட கூட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம சுயமாக செயல்படவே முடியாத இடத்துக்கு போச்சு. அப்போ தாவேக்கா வந்தோடனே அவங்களுக்கு என்ன ஒரு ஆறுதல் வந்துச்சுன்னா, திமுக அளவுக்கு தாவேக்கா டாமினேட் பண்ணாது. என்னங்க தனியாக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிளான் இருக்கா அப்படின்னு இல்லாமல் உங்களை சுதந்திரமாக செயல்பட விடுன்னு பார்க்குறோம். இந்த பக்கம் கூட்டணி வச்சுக்கிட்டு கூட்டணி ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு, அந்த பக்கம் கூட்டணிக்கு எதிராக ஆட்சிக்கு எதிராக போராட்டம் பண்ணக்கூடியது திரு உதயநிதியை கூட்டு வச்சுக்கிட்டு நிகழ்ச்சி நடத்துறது மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரீடத்தில் இடதுசாரி இயக்கம் இருக்காங்க. நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், ஆனால் நாங்கள் உங்களை அப்போஸ் பண்ணுவோம். திருப்பி சொல்லுங்க, நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுறோம் ஆனால் அப்போஸ் பண்ணுவோம். இப்படி ஒரு ஸ்டாண்டில் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஏன்னா அது பொலிட்டிக்கல் ஃப்ரீடத்தினால. அப்போ காங்கிரஸ் கட்சி என்ன நினைச்சுக்குது, மெயினாக நம்முடைய ஆதரவுல தான் இவங்களே இருக்கிறாங்க. இந்த 4 பேர் போனால் என்ன ஆகுங்கிறது இல்லை, நம்ம போனால் மொத்தம் முடிஞ்சிருங்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ நம்முடைய சப்போர்ட் தான் முக்கியமான முட்டு கொடுத்துட்டு நிற்கிறது, அதான் நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்த நம்ம அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கணும். நாம மியர் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கிடையாது, விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் கூடிய வெறும் நட்பு மட்டும் கிடையாது, பொலிட்டிக்கலாகவும் நம்ம கிட்ட ஒரு ஹோல்டு நமக்கு நிற்குது. அப்போ இது எவ்வளோ முடியுமோ அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறோம் பார்க்குறேன். அதனால தான் உடனடியாக பிரவீன் சக்கரவர்த்திக்கு ராஜ்யசபா கிடைச்சது. அதனால தான் எதிர்வரக்கூடிய மக்களவைத் தேர்தல் வரைக்குமான கூட்டணி உத்தரவாதப்படுத்துறாங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துருப்பீங்க, இந்த பிபி எல்லாம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எல்லாம் போடும்போது டெல்லியில இருந்து திக்விஜய் சிங் ஒரு பெரிய லெட்டர் எங்க இவ்வளவு போடுங்கன்னு ஒரு 500 அவங்களே இருப்பாங்க. மொத்தமே 400 தான் போட வேண்டியிருக்கும், 500 அவங்களே அனுப்புறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபுல்லா டாமினேட் பண்ணி நடப்பது என்னமோ தாவேக்கா ஆட்சி, அதில் டாமினேட் பண்றது காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷன் எடுத்தோம். 5 எம்எல்ஏ, அதுல 2 மந்திரி, ப்ரொபஷனேட்டா நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப அவ்வளவு பொசிஷன் எடுக்கிறாங்க. அப்ப இது கட்சியை வளர்ப்பதற்கான நல்ல நேரம் அப்படின்னு அவங்க கருதுறாங்க. காங்கிரஸும் சரி, தாவேக்காவும் பெருசா அது மாதிரி அனுப்ப கொடுக்காது அப்படிங்கிறனால. பிளஸ் மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு மாணிக் தாக்கூர், அவர் பகிரங்கமாகவே வெளிப்படையாகவே பிரஸ் மீட்டை கொடுத்து அறிவிச்சிருக்காரு, நான் இனிமேல் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. தனிப்பட்ட முறையில் பேசக்கூடிய நண்பர்கள்ட்ட கட்சி எனக்கு ரொம்ப செஞ்சிருச்சிங்க, நான் 3 முறை எம்பி ஆகிட்டேன், கொறடாவா இருக்கிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்ல ரிலேஷன் இருக்கேன், ராகுல் பிரிகேட்ல நேரடியாக இருக்கேன், ஐ கேன் டாக் டு ஹிம் எனி டைம், தெலுங்கானாக்கு இன்சார்ஜா இருந்தேன், அந்த மாதிரி பெரிய பெரிய போஸ்ட்லாம் என்னோட சின்ன வயசுல எல்லாமே. ஸோ காங்கிரஸ் பார்ட்டி கேவ் மீ a lot to me. ஸோ நான் கட்சிக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் இது. அதனால சொல்லிட்டு அவர் முதல்லயே செல்வ பெருந்தகை மாநில தலைவர் இருந்த போது எலெக்ஷனுக்கு முன்னாடியே தீர்மானம், அதனால தான் ரொம்ப ஓக்கலா சத்தமா போட்டாங்க. நீங்க யாருக்கணும் ஸோ செல்வ பெருந்தகை ஒரு ஸ்டாண்ட் எடுக்க, அதை கவுண்டர் ஸ்டாண்ட் இவர் எடுத்துட்டு இருந்தாருங்கிற பகிரங்கமா பாக்குறோம். ஏன்னா இவருக்கு டெல்லியில என்ன முடியும் தெரியும், அவருக்கு அன்னைக்கே தெரியும் அடுத்த மாநில தலைவர் நம்ம தான். அது ரொம்ப தெளிவா தெரிஞ்சனால தான் டாமினண்டா மாநில தலைவருக்கு எதிராக பேசுறவங்க இல்லாம அகில இந்திய தலைமைக்கு ஆதரவா பேசுறவங்க ஸ்டாண்ட் எடுத்து ஓங்கி அடிச்சாருன்னு பார்த்தோம். அப்ப அவருக்கு முன்னாடியே தெரியும் நம்ம இங்க நம்ம பண்ண போறோம். ஸோ ஹி இஸ் ஆல்சோ வெரி சீரியஸ் அபவுட் நம்ம பீரியட்ல கட்சிக்கு ஒரு பொசிஷன் ஏற்படுத்தி கொடுத்தோம். அவர் பாரம்பரியமான காங்கிரஸ் கட்சிக்காரர், இளைஞர், நல்ல அரவணைச்சு போகக்கூடிய தன்மை உள்ளவர், நல்ல ஓக்கலா பேசி அடாலடியா பேசக்கூடியவரும் கூட, சமுதாய பின்புலம் உண்டு. இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்போது 29 வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 3 வருஷம் அவருக்கு ஸ்ட்ராங்கா கட்சியை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அப்போ அதனால தான் மாதிரி பயிற்சி முகாம்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. இந்த ரெண்டும் சேர்ந்த காம்போல தான் ராகுல் காந்தி ரொம்ப தெளிவா சொல்றார், இஷ்டம் இருந்தா வேலை பாரு, கஷ்டமான வெளியே
கிளியர் மெசேஜ், வி ஆர் வாட்சிங் யூ. அப்போ அவர் ஐஸ் ஆன் யூ. இது ரொம்ப தெளிவாக சொன்னக்கான காரணம், இங்கே வந்து கோஷ்டி பூசல் தான் பாதி பிரச்சனையே. உங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு தான் நீங்கள் கட்சி வளர்க்கவே மாட்டேன்றீங்க. இனிமேல் அதுக்கெல்லாம் கதைக்காது. மாவட்ட தலைவரா நீங்கள் மாநில தலைமை அகில இந்திய தலைமை என்ன விரும்புதோ அதை செய்யறதுக்கு ரெடி ஆகணும். லாயல்ட்டி ரொம்ப முக்கியம். கிளியரா அடிச்சுட்டு போயிருக்காரு. ஸோ செய்ய முடியுமா அப்படிங்கிற தெலுங்கானாலாம் இவங்களாம் ஒர்க் பண்ணி நல்லா பண்ணி அவங்க ரேவந்த் ரெட்டி ஆட்சிக்கே வந்தாருங்கிற பார்க்குறோம். அதை மாதிரி வந்து இவங்களாம் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இங்கே கொண்டு வரோம். இன்னைக்கு ஆட்சிக்கு வர போறல. இப்போ நான் வந்து டெல்லியில் பேசும்போது சொன்னதான், முதல்ல திமுகவுடைய கட்டுப்பாட்டுல இருந்து வெளியே வர்றது, அப்புறம் தாவேக்காவுடைய பார்ட்னரா இருக்கிறது, அதுக்கப்புறம் தனியா கடை போடுறது. இந்த முயற்சி இது லாங் டேர்ம் ப்ராசஸ். ஏன்னா விட்டதை பிடிக்கவே முடியாதுங்கிற இடத்துக்கு போனவங்க பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு வர்றாங்க. அப்போ இட் வில் டேக் சம் டைம், ரொம்ப லார்ஜர் டைம் இருக்கும். இது பாஜகவுக்கான பாடம். ஆக்சுவலா இது பாஜகவுக்கான பாடம். இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சம்பந்தமே இல்லாம ஒரு சவால் விடுறாரு. ராகுல் காந்தி வந்து மேகதாத்து பத்தி ஒரு வார்த்தை பேசிடட்டும், தமிழ்நாட்டுக்கு ஆதரவா கர்நாடக எதிராக நான் என்டிஏல இருந்து வெளியே வந்துடுறேன். ஏன் அப்படி சொல்லணும்? எனக்கு ஒன்றும் புரியல. நான் வந்து சௌமியா அன்புமணியை நான் வந்து எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ற சொல்லலாம், 4 எம்எல்ஏ நாங்கள் ராஜினாமா பண்ண சொல்லலாம். ஏன் என்டிஏ கூட்டத்தில் வெளியே வரும்? அந்த டிமாண்ட் எங்கேயுமே கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து அவங்க மைண்ட் செட் என்னன்னு காட்டுது. மேகதாது பிரச்சனையில இல்லாத ஒரு டாக்குமெண்ட்டை கையில வச்சுக்கிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி வந்து மத்திய அரசு கண்டனம் தெரிவிக்கிறார். அப்ப பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு வாசன் ஏற்கனவே போயிட்டார். அப்ப பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களே பிஜேபி எதிரான ஸ்டாண்ட் எடுக்கும் போது பிஜேபிக்கு தனக்கான ஸ்டாண்ட் எடுக்கல என்ன தயக்கம்? அதான் ஒரு பிரச்சனை. அப்ப பிஜேபி வந்து தயங்கி நிக்குது, காங்கிரஸ் அதை பயன்படுத்திக்க முயற்சிக்கிறது. அதான் இந்த மீட்டிங். இதுல இத்தனை மீட்டிங் நடந்தாலும், இத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்தாலும், திரு விஜய் அவர்களை சந்திப்பார், முதல்வர் விஜய் அவர்களை சந்திப்பார், ராகுல் விஜய் இஸ் அ காம்போ அப்படின்னு அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில இருந்து ஒரு பம்பப் பண்ணப்படுது. டெல்லியில சந்திப்பு நடக்க வேண்டியது நடக்கல, பிரதமரை மட்டும் சந்திட்டு வந்தார். அதுக்கு பிறகு போய் 2வது பயணத்துல தான் சந்தித்தார் அப்படின்றத பார்த்தோம். நித்தி ஆயோக் கூட்டத்துல தான் சந்தித்தார். இப்போ இங்க வந்திருந்தார் ராகுல் காந்தி. இந்த பயணத்துல சந்திப்பு நடக்கவில்லை. இது என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறது? ராகுல் விஜய் இடையே ஏதாவது விரிசல் இல்ல ஒரு விஷயம் ஏதாவது ஓடுதா? 2 பேருக்குமே பெரிய கிளாரிட்டி இருக்கு. நான் வந்து இதற்கு முந்தைய பதில் சொல்லும் போது 2 வார்த்தைகளை பயன்படுத்தினேன். ஒன்னு டிஎம்கேட கிளட்சஸ் அப்படின்னு, 2வது வந்து டிவிகேவுடைய பார்ட்னர் அப்படின்னு. சோ ஒரு ஆளுடைய கட்டுப்பாட்டுல கைக்குள்ள இருக்கிறதுக்கும் ஒரு ஆளுக்கான பங்குதாரரா இருக்கிறதுக்குமான வித்தியாசம். முதலமைச்சரா பதவி ஏற்கிற அன்னைக்கு திரு ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் வந்தார், நின்னார், எந்த வித ஸ்பீச் கிடையாது, அவருக்கு எந்த அட்டென்ஷன் கிடையாது, முதலமைச்சர் சீட்டு பக்கத்தில் உட்கார்ந்தாருங்கிற தாண்டி பெரிய தியாகம் பண்ணி அவர் வந்தார். எந்த விஷயம் அவருக்கு எந்த வேற ஹைலைட் எதுவும் புரோட்டோகால் எதுவுமே கெடுக்கப்படல, தப்பு கிடையாது, அவர் கெஸ்டா தான் வந்து நிற்கிறார். ஸோ அவர் அதுதாங்க நட்பை காட்டிட்டார். இதுக்கப்புறம் தன்னுடைய கட்சியை வளர்க்க வேண்டியது தன்னுடைய வேலை இவர் கிளம்பிட்டார். அவருடைய கட்சியை வளர்க்கறதுக்கான வேலையை அவர் பார்த்துட்டார். இப்ப ராகுல் காந்தி போய் விஜயை பார்த்தாருன்னு வச்சுங்க, அவர் போய் பார்ப்பாரு. பார்த்தாருன்னா என்ன ஆகும்னா, தாவேக்காவுக்கும் காங்கிரஸுக்கும் நல்ல நட்பு இருக்கு. அப்ப என்ன ஆகும்? எங்க அதிமுக காங்கிரஸ் பாஜக எல்லாம் என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, முன்னாடி காங்கிரஸ்ல ஒரு சீட் வேணும்னா திமுக போய் கேட்பாங்க, பாஜக எனக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்துருங்கன்னு ஏடிஎம்கேல கேட்பாங்க. நான் சொல்லுங்களா, பாஜக ஏன்னா அந்த சீட்டு கொடுத்துருங்க நீங்க பாத்தீங்கன்னு அவர் எடப்பாடி பழனிசாமியை பார்த்தா பாஜக சீட் கிடைச்சிடும், ஸ்டாலினை பார்த்தா காங்கிரஸ் சீட் கிடைச்சிடும். இது என்னன்னா நட்புனால வந்தவன. உங்களுக்கு புரியல? அங்க சொன்னா அவர் கொடுத்துருப்பா நல்லா பண்ணுவோம், நாங்க சப்போர்ட் பண்றோம்னா ஓ அவர் அங்க ட்ரம்ப் கார்டு வச்சிருக்காரு போல வச்சிருவாங்க. அப்ப இப்போ வந்து ராகுல் காந்தியும் தாவேக்காவும் வந்து ராகுல் காந்தி போய் திரு விஜயை பார்த்தாருன்னா இதே பிரச்சனை திரும்பி காங்கிரஸ்ல வந்துடும். அப்ப விஜயை பிடிச்சிட்டோம்னா நமக்கு வந்துடும் ஆதவர்ஜுனாவை பிடிச்சிட்டா நமக்கு வந்து காங்கிரஸ்ல சீட் வாங்கிடலாம். ஆனந்த் அண்ணன் சொன்னாருன்னா காங்கிரஸ் சீட் கிடைச்சிடும். சோ காக்கா பிடிக்கிறத கட் பண்றதுக்கு தான் ஒரு இது, அவ்வளவுதான். இது வந்து நாம உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இண்டிபெண்டா இயங்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, முதல்ல ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாங்க, அடுத்து பார்ட்னர்ஷிப் போடுறாங்க, அடுத்து தனிக்கடை போட ட்ரை பண்றாங்க. அப்ப முதல்ல கட்சியை வளர்க்க வேண்டியது முக்கியம். அப்ப மற்ற விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கட்சியில, ஏன்னா இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் வாட் யூ டூ, இட்ஸ் அபவுட் வாட் தே அண்டர்ஸ்டாண்ட். அவர்கள் எப்படி புரிந்துகொள்ளாங்கிற பொறுத்து. அப்ப வந்து ராகுல் காந்தி விஜய் சந்திப்பு, அப்ப ராகுல் காந்தி விஜய் கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டாரு, காங்கிரஸ் கட்சி தாவேக்கா கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப காங்கிரஸ் கட்சி வளர்க்கறத விட்டுட்டு தாவேக்காக்கு போயிரு. நான் பல முறை சொன்ன போல மதிமுக என்னாச்சு, திமுக ஓட்டு போடணும்னார். அப்ப மக்கள் நினைச்சாங்க மதிமுக ஆதரவு கொடுத்து திமுக ஓட்டு போடுறதுக்கு பதிலா நேரா திமுக ஓட்டு போட்டு போயிடுறேன். அப்ப மதிமுக மக்கள் கழட்டி விட்டாங்க. அப்ப எனக்குன்னு சுயம் இல்லாம போயிருதுல, நான் என்ன சர்வப்பரி தியாகம் பண்ணி நான் திராவிட இயக்கத்துக்காக போராடுவேன்ட்டார்ல, நீங்க ஒரு தியாகம் பண்ணோம்னா நாங்க நேரடியாக ஓட்டு போடுறோம் முடிவு வச்சுட்டாங்க. அவ்வளவுதான் கணக்கு. அப்ப காங்கிரஸ் கட்சி வாண்ட் டு ஆக்ட் இண்டிபெண்டன்ட்லி, அதை இம்மிடியட்டா பண்ண முடியாதுனால இப்ப வித் த சப்போர்ட் ஆஃப் வித் த பார்ட்னர்ஷிப் ஆஃப் அப்படின்னு இப்ப ட்ரை பண்ணுது. பின்னாடி இண்டிபெண்டன்ட் கிடைபடுறதுக்கான ஒரு முயற்சி. அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ்
அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7338824242. இந்த பக்கம் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து இளைஞர்களுடன் கான்வர்சேஷன் பண்ணுவதற்காக நிறைய முயற்சி செய்து வருகிறார். குறிப்பா இந்த கன்வர்ஷன் பண்றதுக்கான கான்வர்சேஷன் கனெக்டிங் வித் யூத் அப்படின்னு டைரக்டா இந்த விஷயத்துல டைரக்டா ஆஃப்டர் ஜந்தர் மந்தர் இஷ்யூ இன்ஸ்டாகிராம்ல பேசி வருகிறான்னு பாக்குறோம். இப்போ இதுல நேற்றைய வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார். என்ன நிறைய பேர் திட்டினாங்க, என்னோட மறைந்த அம்மாவை பத்தியும் நிறைய பேசியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் நான் கடந்து செல்கிறேன். அவங்க நம்ம பசங்க தானே, நம்ம பச்சா தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மன்னித்து விடுவதாக, என்னுடைய நாட்டின் குழந்தைகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு மன்னித்து விடுவதாக சொன்னாங்க. குறிப்பா ஜந்தர் மந்தர்ல ஒரு சிறுமி பேசிய வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு. அந்த சிறுமி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் அவருடைய மறைந்த தாயார் பற்றியும் ரொம்ப ரசக்குறைவாக, ஆபாசமாக, என்ன வார்த்தை வேணா போகலாம், அப்படி போகலாம். அந்த பொண்ணு இப்போ விளக்கமும் கொடுத்துருக்கு. கை கூப்பி என்னால் நேரெடுத்து கூட பார்க்க முடியல, என்னை மன்னிச்சிருங்க, நான் அப்படி பேசியிருக்கவே கூடாது, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைனர் பெண், அந்த சிறுமியும் அப்படி சொல்லியிருக்கின்றதை பார்க்குறோம். இந்த நிலையில மன்னித்தார் பிரதமர் அப்படின்றப்போ, பிரதமர் மன்னிக்கிறது இல்லைங்க, பிரதமர் தான் நாட்டு மக்களிடம் மன்னிப்பே கேட்கணும். நீட்டால் உயிரிழந்த மாணவர்களுடைய குடும்பத்தினரிடம் பிரதமர் மோடி தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு திரு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். 2 கட்டமாக பிரித்து பார்ப்போம். ஒன்று, திரு நரேந்திர மோடி பாரத பிரதமருடைய அந்த வீடியோ ரொம்ப உருக்கமான வீடியோ. பாரத பிரதமராக இல்லாமல் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் போட்ட ஒரு வீடியோ. அவர் நினைச்சா நாடு எக்கெடுங்கட்டு போகுது, ஆனால் ₹1 இருக்கக்கூடாது, நேற்று பேசுன பூரா தூக்குடா அப்படின்னு சொல்லியிருந்தா நடந்திருக்க போகுது. அதுக்கப்புறம் ஒரு ஆட்சியில் இருக்கிறாரு, போறாரு, கெட்ட பேர் சமுதாயத்தில் வருது, அதெல்லாம் அப்புறம். இன்னைக்கு அவருடைய ஒரு ஆங்காரம் ஒன்று வந்துச்சுன்னா அதை செட்டில் பண்றதுக்கு, அந்த ஆங்காரத்தை தீர்த்துக்கிறதுக்கான ஸ்பேஸ் இன்னைக்கு இருக்கு அந்த நாட்டுடைய பிரதமர். அப்படி இல்லாம அந்த பிரதமர் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு போகாம அவர் இறங்கி நின்று என்னுடைய பிள்ளைகள்லாம் இப்படி பேசுதே அப்படிங்கிறது நேற்று அந்த வீடியோ பார்த்துல நான் ரொம்ப மெல்ட் ஆகிட்டேன். ரொம்ப அது ரொம்ப, ஏன்னா அந்த பாப்பா பேசின வீடியோவையும் நான் பார்த்துருக்கேன். எனக்கு என்னமோ அந்த குழந்தை அந்த நேரத்தில் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ்டு மாதிரி தான் தெரியுது. அது ரொம்ப கிளியராக கான்சியஸாக பேசுன மாதிரி தெரியல. மைனர் பொண்ணு, நம்ம அதனால அங்கேயே விட்டுறேன் நான். அது ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. மைட் பி இன்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆல்சோ. அது ஏதாவது இருந்தால் தான் அது பேசியிருக்கும் பொழுது அந்த பாடி லாங்குவேஜ் அந்த ஆட்டிடியூட் அதெல்லாம் மாம்புக்காக பேசுறது போல அதை தாண்டி சம்திங் எல்ஸ், அதை தாண்டினா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அவங்க அந்த குழந்தை அப்படிலாம் பேசுன்னு நினைக்கிறேன். வித் நோ சென்ஸ், அது எதாவது சென்ஸுமே நம்ம புரிஞ்சுக்க முடியல. அதை பார்க்குற பிரதமருக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு. நம்ம இந்த பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் இந்த பிள்ளை பேசுதுன்னா அப்போ எப்படி கெடுத்து குட்டிச்சுரா வச்சிருக்காங்க இந்த சொசைட்டியில் அப்படின்னு. அந்த சொசைட்டி எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எவ்வளவு டாக்ட்ரின் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. அதனால தான் இது ஒரு ஆங்காரமா இல்லாமல் ஒரு ஆதங்கமாக வெளிவந்துச்சு. என்னப்பா இந்த பிள்ளைகளாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ஒரு தகப்பனா இருந்து நான் ரைட், என் வீட்டில் ஒரு பிள்ளை நேற்று பேசும்போது நான் என்ன செய்வேன், ஒரு தாத்தாவா இருந்தாலும் சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம், அதில் ஒன்றும் குழப்பம். ஸோ அந்த இடத்துல அவர் ஒரு அரவணைச்சு போறதுக்கான ஒரு போக்கில் போய் நிற்கிறாரு. அந்த குழந்தை பிறகு ஒரு மன்னிப்பு கொடுத்து நான் என்னால் கண்ணெடுத்து கூட என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லி பண்ணதெல்லாம் அது ஓகே. அது இந்த இளைஞர்கள், இந்த சோ கால்டு ஜென்சி அப்படின்னு சொல்லி பெருமை பேசிக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறதுலாம் இது ஒரு உதாரணம். எந்த சென்ஸும் இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்லிட்டு ராகுல் காந்தி மாதிரியே நம்ம இந்த பக்கம் RSS தான் அப்படி சுட்டுச்சு, RSS தான் கொண்டுச்சுன்னு சொல்லி வேண்டியது, அப்புறம் போய் மன்னிப்பு கேட்க வேண்டியது. அப்புறம் மன்னிப்பே கேட்க மாட்டாங்க. அப்போ 1 தடவை 2 தடவை 3 தடவை மன்னிப்பா கேட்டுக்காரு. மோடி மேட்டர்ல மன்னிப்பு கேட்டாரு, RSS மேட்டர்ல மன்னிப்பு கேட்டாரு, சுஷ்மா ஸ்வராஜ் கிட்ட மன்னிப்பு, கோர்ட்டா மன்னிப்பு, அவர் ரோட்ல மன்னிப்பு கேட்க மாட்டேன், கோர்ட்ல மன்னிப்பு அப்படின்னு சொல்லுவார் போல. அந்த மாதிரி மன்னிப்பா கேட்டுட்டு நாங்களாம் மன்னிப்பே கேட்க மாட்டோம்னு சொல்லி சொல்ற ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அந்த குழந்தைகள்கிட்ட சொல்லி நான் மன்னிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம், எங்கேயுமே யாருடைய மனசுலையுமே போலீஸ் ஆஃபீஸர் கீழே வரைக்கும் இருக்கும்ல, ஏப்பா அந்த புள்ள அப்படி சொல்லிச்சுப்பா, அவங்க ஃபேமிலி என்னன்னு பாருங்க, ஆபீசர் ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவாங்களே, அவங்க அப்பா என்ன பண்றாரு பாரு, அவங்க அம்மா என்ன பண்ணுது பாரு, அவன் தம்பி வேணா சிக்கிறானா பாரு, யாராவது ஏதோ கேஸ் கிடைக்குமான்னு பாப்பாங்களா, உள்ள ஒரு ஆளை நம்ம காலி பண்ணு சொன்னா உள்ள தோண்டி எடுத்து பாக்குற ஒரு வழக்கமா இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு எடுத்து பண்ணுவாங்க. அப்படி கூட பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரி மைண்ட்ல அந்த மாதிரி சென்ஸ் கூட வந்துடக்கூடாதுப்பா அப்படின்னு அவர் ஒரு அரவணைச்சு போறாரு. ராகுல் என்ன சொல்றாரு, என்னங்க நீங்க என்னங்க மன்னிக்கிறது, உங்களை நாங்க மன்னிக்க மாட்டோம், நீங்க தாங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எதுக்கு கேட்கிறாரு, நீட் பிரச்சனையில சூசைட் பண்ண இளைஞர்களுடைய மாணவர்களுடைய பெற்றோர்கள்ட்ட கேட்கணுன்றார். எளிமையான பதில் இருக்கு, அவருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போலாம். மஹிந்த ராஜபக்சே சொன்னார், இந்த குடும்பத்துக்காக நடத்திய போர் அப்படின்னு. லட்சக்கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள், தமிழர்கள் கொண்டடிக்கப்பட்டார்கள், எதுக்காக கொண்டேன்னா அவர் ரொம்ப தெளிவா கை காட்டுற இவங்க தாங்க சொன்னாங்க அப்படின்ட்டு. அதுல தொடர்புடையதாக பேசப்பட்டு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவங்களை விடுதலை செய்யறதுக்கு எழுதி கொடுத்தாங்க. அப்போ ஒரு மரணத்துக்கோ யாரோ இதுல இவருடைய குடும்பத்தை சேர்ந்த இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்த திரு ராஜீவ்காந்தி மட்டுமே மரணிக்கல, காவலுக்கு பாதுகாப்புக்கு போனவங்க வரைக்கும் இறந்திருக்காங்க, கட்சிக்காரங்க வரைக்கும். நம்ம படக்குன்னு ராஜீவ்காந்தி மரணம், ராஜீவ்காந்தி ஒரு நபர் மரணம் இல்ல, அன்னைக்கு போன உயிர்கள் 19 பப்ளிக் இருக்கிறாங்க,
கட்சிக்காரங்க இருக்கிறாங்க, போலீஸ்காரங்க இருக்கிறாங்க, பயங்கரவாதியும் இருந்திருக்காரு, எல்லாருமே சேர்ந்து இருந்திருக்காங்க. அப்ப அது அத்தனை பேரும் சேர்ந்து இருக்கும்போது அது வந்து வெறும் அப்படி ஒரு உயிர் போச்சு மட்டும் நமக்கு ராஜீவ்காந்தியை மட்டும் கணக்கு பண்ண முடியாது. அப்ப எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொண்டு வந்து பாக்குறோம். அப்ப வந்து இவர்கள் உயிரை பற்றி கவலைப்படுறாங்கன்னு அதுக்கு என்னைக்காவது அப்பாலஜி கேட்டிருக்காங்களா? சீக்கிய கலவரத்துக்கு மன்மோகன் சிங் அவர்கள் எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டார்? காங்கிரஸ் கட்சி என்னைக்காவது கேட்டிருக்கா? திரு ராகுல் காந்தி கேட்டிருக்காங்களா? இந்திரா காந்தி அவர்கள் கொண்டதை ஒரு சூழ்நிலை ஏற்க முடியாது, ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டதை ஒரு சூழ்நிலை ஏற்க முடியாது. அந்த குடும்பம் வந்து பெரிய தியாகம் பண்ணிருக்கிற, நோ டவுட், ஃபார் கண்ட்ரி ரீசன், நாட்டுக்காக முயற்சி பண்ணி தான் விழுந்தாங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் என்னைக்காவது இந்த மாதிரி கலவரம் வந்து தமிழர்கள் இங்கே கொல்லப்பட்ட போதோ, சீக்கியர்கள் அங்கே கொல்லப்பட்ட போதோ என்னைக்கா காங்கிரஸ் கட்சி வருத்தம் தெரிவிச்சிருக்கா? சரி, சாதாரணமா இந்த பக்கம் கீழே வந்துடும். +2 10th ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்தியா முழுக்க ஆண்டுதோறும் வந்து தற்கொலை பண்றாங்க. அதுக்கு யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறது? நம்ம ஏற்கனவே போட்டு ரீகால் பண்ணி போட்டு அந்த வீடியோ, ஆமா நம்ம ஊர்ல பேப்பர் லீக் நிறைய நடக்குது அப்படின்னு ராஜஸ்தான்ல அசோக் கெலாட்டை வச்சுக்கிட்டு, அன்னைக்கு முதலமைச்சர் வச்சுக்கிட்டு பிரியங்கா காந்தி பேசுனது, அது யாரு பண்ணி? அசோக் கெலாட் மன்னிப்பு கேட்பாரு யார்ட்டையாவது? அப்ப இவங்க வந்து எல்லாத்தையும் பொலிட்டிசைஸ் பண்ணிடணும். பாரத பிரதமருடைய மெசேஜ் வந்து பியூர்லி பர்சனல். மக்கள்கிட்ட ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக, ஒரு தாத்தாவாக, ஒரு முன்னோராக வந்து அவர் வந்து இப்படி இருக்கிற இந்த தலைமுறை, அவங்களை அடுத்து நம்ம எல்லாம் அரவணைத்து வழிநடத்தி செல்ல வேண்டாமா அப்படின்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களை மன்னிக்கிறது இல்லை, நம்ம அவங்களை வழிநடத்த வேண்டிய தேவையும் இருக்குது. அதை அவர் சொல்றார். அப்போ ஃபுல் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு பிரதமர் பேசும்போது அதை வெறும் பொலிட்டிக்கலா மட்டும் பார்த்தா வெரி அன்பார்ச்சுனேட் தவிர வேற என்ன சொல்றது? ராகுல் காந்தி இங்க ஒரு பிரஸ் மீட்டும் கொடுத்தார். அதுல அவர் ஒரு முக்கிய குற்றச்சாட்டை சுமத்தினார். டீலிமிட்டேஷனை ஆதரிக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிலோ இல்லை யாராக இருந்தாலும் அவர்கள் எட்டப்பர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த சென்ஸ்ல இது ட்ரைட்டர் அப்படின்ற விஷயம் தான். இது டீலிமிட்டேஷன் விஷயத்துல ஒரு பூச்சாண்டி காட்ட மீண்டும் தொடங்கி இருக்கிறதா? அண்ட் இந்த அலர்ட், இந்த ட்ரைட்டர்ன்ற டோன்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இது திமுகவை மனசுல வச்சு திமுக நாளை பின்ன ஆதரிக்கும்ன்றதை வச்சு சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி. ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் சொன்ன அதே விஷயத்த அவர் வந்து வட மாநிலங்களில் சொல்லணும். இவ்வளவுதான் கேள்வி. பிரச்சனை எல்லாரும் என்ன சொல்றாங்க? வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. டீலிமிட்டேஷன்ல தென் மாநிலங்களுக்கு இழப்பு, வட மாநிலங்களுக்கு இழப்பு இல்லை, லாபம் அப்படின்றாங்க. அது உண்மை இல்லைங்கிறது 100 முறை ப்ரூவ் பண்ணியாச்சு. பாரத பிரதமரே சொல்லியிருக்காரு, உள்துறை அமைச்சரே சொல்லியிருக்காரு. அதற்கப்புறம் உள்ள அதுக்கான கணக்கு ஃபார்முலா வரைக்கும் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அங்க எந்த வாய்ப்பு, இழப்புக்கான எந்த வாய்ப்பே இல்லைங்கிற தெளிவு இருந்தாலும் திரு ராகுல் காந்தி இதே மேட்டர் போய் யூபியில போய் பேசணும். தமிழ்நாட்டுக்கு அநீதி, யூபிக்கு வந்து லாபம் இல்லை, அதனால நம்ம வந்து இதை எதிர்க்கணும்னு சொல்லணும். யூபிக்கு லாபம் இருக்குன்னு அங்க போய் பேசுவாரு, தமிழ்நாட்டுக்கு நட்டம் இருக்குன்னு நீங்க பேசுவாரு. இப்ப இதுல வந்து மாற்றி பேசுறது யாரு? மாற்றி பேசுறது தான் ட்ரைட்டர். இவ்வளவுதான் புரிஞ்சுக்கணும். அப்ப யூபியிலையும் போய் இதே சொல்லி தமிழ்நாட்டுக்கு வந்து விரோதமா இருக்கும், அதனால நாங்க வந்து ஏற்க மாட்டோம், யூபிக்கு வந்து சாதகமா இருந்தாலும் பரவாயில்ல நாங்க ஏற்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொன்னாருன்னு நம்ம நடுநிலையா செல்வரார் சார் எங்க போனாலும் ஒரே மேட்டர் பேசுறாருன்னு புரிஞ்சுக்கலாம். அங்க வேற பேசுவாங்க, இங்க வேற பேசுவாங்கன்னு சொல்லும்போது அப்ப யார் ட்ரைட்டர் நம்ம யோசிக்க முடியாது. இதுல வந்து ஏதாவது ஒரு நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், காவிரி பிரச்சனையில மத்திய அமைச்சர் வந்து தவறான தகவலை கொடுத்து தமிழகத்துக்கு துரோகம் செஞ்சுட்டாருங்கிறதுக்கு ப்ரூஃப் கொடுங்கன்னு சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு இழப்பு ஏற்படும்ங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் காட்டணும் ராகுல் காந்தி. நான் வந்து இப்படி போட்டேங்க, பார்த்தேங்க, கணக்கு பார்த்தா தமிழ்நாட்டுக்கு 4 சீட்டு குறையுது, யூபிக்கு 10 சீட்டு கூடுன்னு சொல்லட்டும். ஒரே பாட்டை எத்தனை முறை போடுவாங்க? திரும்பி திரும்பி ஒரு பொய்யை சொன்னா எங்கேயாவது இந்த செய்தியாளர்களும் குறுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க. பஸ் என்னப்பா பஸ் ப்ரூஃப் வச்சிருக்கு, நீங்க சொல்லுங்க, என்ன ரேஷியோல பிரச்சனை இருக்கா, பெர்சன்டேஜ்ல பிரச்சனை இருக்கா, நம்பர்ஸ்ல பிரச்சனை இருக்கா, டோட்டல் என்னல பிரச்சனை இருக்கு நீங்க சொல்லுங்க. இவங்களும் கேட்க மாட்டாங்க. அவர் ஒரு 4 ரூபாய் கரெக்டா சொல்லிட்டு போயிடுவார். இதே திரும்ப சொன்னா ஒருவேளை யாராவது 4 அப்பாவி மனிதர்கள் வந்து உண்மை நம்மளால நம்பிடுவாங்க. என்னப்பா இந்த 15 லட்சம் ரூபாய் கதையை சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஒவ்வொருத்தர் பாக்கெட்லயும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன்னு நரேந்திர மோடி சொன்னாரு, அப்புறம் எங்களை ஏமாத்திட்டாரு. எங்க சொன்னா நமக்கு தான் ஹிந்தி தெரியாது, அப்படி நல்லா 10 சொன்னா காமன் மேன் சொன்னா சார் 15 லட்சம் போறேன்னு சொன்னாரு. அப்ப அந்த மாதிரி காமன் மேனை ஏமாத்துறதுக்கான ஒரு முயற்சி அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நம்பர்ல, ஏதாவது ஒரு இடத்துல பார்லிமெண்ட்ல 10 முறை பேசிட்டாங்க, பப்ளிக் மீட்டிங்ல 10 முறை பேசிட்டாங்க. எங்கேயாவது ஒரு தடவை தமிழ்நாட்டுக்கு நம்பர் குறையும், இழப்பு ஏற்படும், தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு எங்கேயாவது பேசியிருக்காங்களா? கர்நாடகா அதை கண்டிக்குதா? உங்களுக்கு புரியல. நீங்க சும்மானாத்துக்கு வந்து சொல்லிட்டே இருக்காங்க, எங்க எந்த மாநிலமா யோசிக்கல, யாரும் யோசிக்கல. சும்மானா இங்க வந்து இதெல்லாம் இஷ்யூஸா அப்படின்னு சொல்லிக்கலாம். மதுவிலக்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் பீக்ல இருந்த போது திரு ராகுல் காந்தி 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நினைக்கிறேன், 24 முன்னாடி ஞாபகம் இல்லை. அப்போ வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு பிரத்யேகமான மது கொள்கையை காங்கிரஸ் கட்சி கொண்டு வரும்ட்டார். மது விலக்கு செய்வேன்னு சொல்லல, மது தொடரும் சொல்ல, ஒரு பெக்குலியரா நாங்க வந்து ஒரு டிஃபரெண்டா நாங்க ஒரு பிளான பண்ணுவோம் அப்படின்னு. அப்ப எதோ சீசனலா இருக்கோ அதை வந்து பேசிட்டு போயிருவோம். நம்ம வந்து நான் கமிட்டலா அப்படி ரைட் லெஃப்ட் போட்டு போயிடலாம் கணக்கு தான். தமிழ்நாட்டுக்கு டீலிமிட்டேஷனால ஒரு இழப்பு இருக்குங்கிறத யாராவது ஒருத்தர் ப்ரூவ் பண்ணிட்டோம். ராகுல் காந்தி முதல் மாணிக்கம் தாக்கூர் வரை யாராவது ப்ரூவ் பண்ணா நம்ம கட்டாயமா அதை வச்சு அதை ஆதரிச்சே நம்ம பேசலாம். எவ்ரி இஷ்யூ ஹஸ் அன் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட். ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்டுக்கும் என்னென்ன இருக்கு அப்படின்றதற்கு பல கோணங்களில் பார்த்து கொண்டே இருக்கணும். எல்லா கோணங்களையும் எல்லா செய்திகளையும் தொடர்ந்து சாணக்கியால பார்ப்போம். மீண்டும் இன்னொரு நேரலையில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.